வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். செகண்ட் சர்வீஸ் வந்துட்டு டிவிஎஸ் ரன்னின் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் முன்னாடியே பண்ணிட்டான். ஸோ அதனால இப்போ இது செகண்ட் சர்வீஸ் போயிட்டு இருக்கோம். இந்த மாடலுக்கு இது போட முடியுமா? மெக்கானிக் கிட்ட தான் இருக்குமா? வாட்டர் பண்ணணும், லேடிஸ் ஃபில்டர் ஸ்விட்ச் பண்ணணும், செயின் டைட், செயின் ஃபில்டர் மாத்தணும், செயின் லூப் பண்ணணும். செயின் லூப் வந்து அமௌண்ட் வரும். சர்வீஸ் சென்டர் போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். செயின் லூப் பண்ணியிருக்காங்களா? நமக்கு ஃபோன் எடு, ஃபோன் கொடு. செயின் லூப் அதிகம் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியலையே. இப்போ மறுபடியும் நீ அங்கே போயிட்டு நீ அவங்கள கூப்பிட்டு வரணுமா? சரி கூப்பிட்டு அப்போ செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ். தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 12ஆம் மாதம் கொடுத்துருக்காங்க. Watching videos without subscribe is injurious to YouTubers. ஹாய் ஃபார்ம், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான சர்வீஸ் வீடியோ தான் இது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் முன்னாடியே பண்ணிட்டான். ஸோ அதனால இப்போ இது செகண்ட் சர்வீஸ் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃபார்ம், நம்ம அப்படியே சர்ச் தான்னா ஷோரூமு. அவ்வளோதான் ஃபேம, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் வந்துட்டோம். போயிட்டு நம்ம ஜாப் கார்டு போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சர்வீஸ். என்னது எது சொல்ற? இதா இப்ப எதுல உட்காரப்பா? இதுலயா? ஓகே ஓகே. ஆஹா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த இது வந்துட்டு நம்ம பையன் ட்ராவலும் கொஞ்சம் பண்ணுறதுனால வீட்டு யூஸுக்கும் பின்னாடி அம்மா அப்பா ஏற பிடிக்க கைப்பிடி இல்லை, இங்கே பிடிக்கிறதுக்கு வாட்டர் இல்லை, பேக் ரெஸ்ட் இல்லை, ஃபுட் ரெஸ்ட் இல்லை. இது எல்லாமே இந்த சர்வீஸில் வந்துட்டு கேட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃபேம், இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண விட்டுட்ருக்காங்க. இன்னும் உள்ள ஆள் வரல. நமக்கு முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது. அந்த வண்டிக்கு ஜாப் கார்டு போட்டு தான் நம்ம வண்டிக்கு ஜாப் கார்டு போடுவாங்க. ஸோ பார்ப்போம். நான் அப்படியே ஜாப் கார்டு போடும்போது பிளாக் கன்டினியூ பண்ணுறேன் ஃபேம். அடுத்த மாடல் இருக்கு. இந்த மாடலுக்கு இது போட முடியுமா? மெக்கானிக் கிட்ட தான் இருக்குமா? எனக்கு கேட்டு சொல்றீங்க, இல்ல நான் வாங்கி கூட தரேன். போட்டு போ. எங்க வேணும் தருவா? சேலம் போயா? சேலம் போனா வாங்கிக்கலாம். நீங்க எங்க தான் வாங்கிக்கலாம். இல்ல ஆர்டர் போட எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் 4 நாள். சரி ஸ்டாக் இருக்கான்னு கேக்குறீங்களாப்பா? ஸ்டாக் இன்னும் யாருமே வரல. சரி ஓகே, வந்தாங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் கேளுங்க. ஃபுட் ரெஸ்ட் கேட்டு இந்த இதுக்கு கண்டிப்பா இந்த கைப்பிடியோட வருது. இதுக்கு அடுத்த மாடலுக்கு இருக்கும். அடுத்த மாடலுக்கு இதுல இருக்கு இந்த கைப்பிடி இந்த இதோட சீட்டு சாயத்தோட. ஆர்டர் பண்ணி ஓகே ஃபேம், இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த சர்வீஸ் நான் வரலையாம். ஸோ அதனால நாளைக்கு தான் நம்ம வந்துட்டு வண்டியை கொண்டு வந்து விடலான்னு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டு இங்கே சும்மா நிற்கிறது இன்னைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இன்னைக்கு ஃப்ரெண்டு எங்கேயாவது போகிறோம்னா போவோம் அப்படி. அதனால சரி ஓகே ஃபேம், நம்ம அப்படியே நாளைக்கு கன்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 2க்கான வீடியோ. ஏன்னா நேற்று வந்துட்டு நம்ம வந்தோம் சர்வீஸ் இல்லான்னு. பட் ஆனால் சர்வீஸ் வந்துட்டு ஆள் வரலன்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் ஷோரூமுக்கு. போயிட்டு பார்க்கலாங்க என்னென்ன இது பண்ணுறாங்கன்னு. இஷ்யூ பெருசாக இல்லை எங்களுக்கு. இஷ்யூ இருந்தால் நாங்கள் சொல்லிடுவோம். பட் ஆனால் லைக் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ காஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்ப்போங்க. என்ன தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? சரி இந்த வண்டி நகர்த்தினா நல்லா போட முடியும். செம, இன்னைக்கு சரியான கூட்டம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்ப டிலே ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய வண்டிகள் இருக்கு. எல்டா நீ போட்டிருக்க அப்பார்ட்மெண்ட் நேற்று வந்திய? பரமா படிடா, ஒழுங்கா படிடா. முன்னாடி போன் பண்ணி சொல்லணுமான்னு கேளு. எந்த நானும் கேள்றா, இவளை கேள்றான்.
ஜென்ரல் சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று கேட்டிருந்தேன் இந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்லண்ணா, ஜென்ரல் லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் அது வைக்கணும். பேக் ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் அந்த ஹேண்டில் வருது. ஆமா ப்ரோ, நீங்க என்ன அக்சசரிஸ் ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி இருக்கு. இல்ல இப்போ ஆர்டர் போட்டு வாங்கினா இதுல ஃபிட் பண்ணிக்கலாமா? அதை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம ஏதாச்சும் ஆல்டர் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கு. ஓ, ஆல்டர் பண்ணி தான் மேக்ஸிமம் பண்ற மாதிரியா இருக்கும். அது வாரண்டிக்கு எதுக்கும் அடிப்படாதுல்ல. நீங்க ஆல்டர் என்ன பண்ணீங்கன்னா வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா நீ ஒயரிங் செட்ல மட்டும்தான் நீ பிரச்சனை கை வச்சுனா வாரண்டி கிளைம் ஆகாது. இது வாரண்டி பிரச்சனை இல்ல. அதான் இதை சேஞ்ச் பண்ணேன். இல்ல நான் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, மறுபடியும் போட முடியாதுன்னு சொல்லி உங்ககிட்ட போட முடியலனா கூட நீங்க அட்லீஸ்ட் சேலம் சைட்லாம் பண்ணீங்கன்னா ஆல்டர் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லையா நீ ஃபர்ஸ்ட் வெளிக்கடையில் விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்குறேன்னா வாங்கு. இந்த மாதிரி கூட விசாரிச்சு மெயினாக அந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் போடணும், அதுவும் ஜென்ரல் சர்வீஸ் செயின் லூப் பண்ணணும். செயின் லூஸ் எல்லாம் ரைட் வச்சிருங்க. நேற்று வந்திருந்தோம், நேற்று வந்து விடாந்தப்ப நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. இந்த நாளைக்கு வந்து விட்டா நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு எடுத்துக்கலாம்னா நான் தான் எடுத்து எதுவுமே எடுத்துக்கல. நான் ஜாப் கார்டே போடல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் கார்டு போடுறாங்க. ஜாப் கார்டு போட்டதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் மற்ற எல்லாமே இதில் எழுதிப்பாங்க. நார்மல் ஆயில் மாதிரி சிந்தட்டிக் ஆயில் மாதிரி சிந்தட்டிக்கே போட்டுருங்க. வண்டியில் என்ன வந்து மாற்றிக்கலாம். இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும். ஆயில் சிந்தட்டிக் ஆயில் மாற்றணும், வாட்டர்ஸ் பண்ணணும், லேடிஸ் ஃபுட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், செயின் டைப் ஆயில் ஃபில்டர் மாற்றணும், செயின் லூப் பண்ணணும். செயின் லூப் வந்து அமௌண்ட் வரும். ஆ போன தடவை பண்ணுங்க. ஈவினிங் எடுத்துக்காங்களா? ரைட். 6 மணி அவ்வளோ கையெழுத்து போடுப்பா. செகண்ட் சர்வீஸ் பேர் கணேசமூர்த்தி. ஓகே. இந்த சர்வீஸ் இந்த புக் தேவையில்ல. ஓகே. சரி ஓகே. ஓகே ஃபேம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லியாச்சு. அவங்களும் ஜாப் கால் நோட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஈவினிங் வந்துட்டு எவ்வளோ ஆயிருக்கு, மேக்ஸிமம் ஒரு 1200 தான் ஆகும். சரி பார்ப்போம் எவ்வளோ ஆயிருக்குன்னு. Later that same evening. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்துட்டு சர்வீஸ் சென்டர் போயிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு காலையிலேயே நம்ம ஃப்ரெண்டோட பைக்கை விட்டுருந்தோம் சர்வீஸ்க்கு. செகண்ட்ஸ் எங்க டிவிக்கேவா? டிவிக்கு கொடி மூட்டு மேலே போற கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய டிவிக்கு வெறினா இருப்பான். ஸோ பேக் டு டாபிக் வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நம்ம வந்துட்டு பைக் கொடுத்துருந்தோம் சர்வீஸ்க்கு, செகண்ட் சர்வீஸ்க்கு. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஆகிடுச்சு. சரி நம்ம போயிட்டு எடுத்து வந்துடுவோம். எப்படியோ மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு இவ்வளோ நேரம்லாம் ஆகாது. சரி அதனால தான் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பியாச்சு ஃபேமு. இப்போ சர்வீஸ் சென்டர் தான் நம்ம நேராக போயிட்டுருக்கோம். சர்வீஸ் சென்டர் போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். என்னென்ன மாற்றிருக்கானுங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு. லேபரு வராது, ஏன்னா இது ஃப்ரீ சர்வீஸ் தானே நம்மளது, செகண்ட் சர்வீஸ். ஸோ அதனால் பார்க்கணுங்க. சொல்லும் போதே ஜென்ரலாக என்ன சொன்னாலும் ஆயிலுக்கு, செயின் லூப்புக்கு, அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ பார்ப்போம், பில்லை பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளோ என்னென்னு பார்ப்போம். A few moments later. ஓகே ஓகே. என்ன புட்டுறானா சாம? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிவி ஷோரூம் வந்தாச்சு. உள்ள போயிட்டுருக்கோம், என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஓ மேலே இருக்கா? ரைட் ரைட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. இவரை கேள்றா வேணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செகண்ட் சர்வீஸ் முடிச்சாச்சு. வண்டி வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. கட்டிங் ஆயில் மட்டும் நம்ம போடல. ஸோ வாங்க பில்லு எவ்வளோ என்னன்னு பார்ப்போம். என்ன மாற்றிருக்கானுங்க, ஃபில்டர் வந்துட்டு 49 ரூபா ஆயில் ஃபில்டர்.
அப்புறம் ரொனினுக்கு வந்துட்டு நம்ம அந்த கைப்பிடி கேட்டிருந்தோம். கைப்பிடி வந்துட்டு போட்டிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு 368. அப்புறம் செயின் லூப் அடிச்சிருக்காங்க. செயின் லூப் வந்துட்டு ஒரு 225 ரூபா செயின் லூபு பாருங்க. செயின் லூபு 225. அப்புறம் சிந்தட்டிக் ஆயில் ரொனினுக்கு வந்துட்டு 1.2 லிட்டர்ஸ் போடணும் எவரி சர்வீஸ்க்கு இன்ஜின் ஆயில். அது ரேட்டு ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா 899, 899. மொத்த பில்லு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இங்கே பாருங்க, செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ். தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 12ஆம் மாதம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ்க்கான பில்லு 1460. ஸோ இப்போ வந்துட்டு செயின் லூப் பண்ணியிருக்காங்களா? நமக்கு ஃபோன் எடு, ஃபோன் கொடு. ஃப்ளாஷ் அடி. செயின் லூப் அதிகம் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியலையே. பண்ணியிருக்காங்க. தெரியுது தான். ஓகேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னா செயின் லூப் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தோம். பண்ணியிருக்காங்க. அண்ணா உங்க பேருனா? உங்க பேரு? மனோ. ஓகே தேங்க்ஸ். இங்கே பாரு, இதுவும் நல்லா தான்டா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரெக்டாக அங்கே வேறு டைரெக்டாக கிளாம்ப்லேயே போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃபேமு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வண்டி எடுத்து நம்ம பறக்க போகிறோம் வீட்டுக்கு.